அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் காஞ்சிபுரத்தை கிமு 1100 எப்படி இதை இடைக்கால பல்லவர்கள், அதற்கு பின்பு சேனை மன்னர்கள், அதற்கு பின்பு பிற்கால பல்லவர்கள் இதை ஆண்டனர், இதில் நடந்த வரலாற்று சம்பவங்கள் என்ன என்பதை காண்போம். இந்த இடைக்கால பல்லவர்கள் இந்த காஞ்சிபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அவர்கள் பாலாற்றில் ஏற்பட்ட பெரும் வல்லுவினால் பெரும் சேதங்களை இந்த காஞ்சிபுரம் சந்திக்க இதை விட்டுவிட்டு அவர்கள் மற்ற பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சேனை மன்னர்களுக்கும் இந்த இடைக்கால பல்லவர்களுக்கும் அடிக்கடி போர் நடைபெறுகிறது. இந்த சேனை மன்னர்கள் என்பது வாகடர்கள். இத்தகைய வாகடர்கள் கர்நாடகத்தின் தென்பகுதியில் கர்நாடகத்திலிருந்து வந்ததாக சொல்கிறார்கள். இவர்கள் மறவர் போன்று வீர சம்பிரதாயம் கொண்ட பிராமணர்கள் சத்திரியர்களாக மாறியவர்கள் என்று சொல்கிறார்கள். இதனால் பிரம்ம சத்திரியாஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களை முதல் எங்கே பார்க்கிறார்கள்? இவர் கல்வெட்டுகள் பெங்காலில் கிடைக்கிது. இந்த பெங்காலில் கிடைக்கிற கல்வெட்டில் இவங்க அங்கே மன்னர்கள் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் முதலில் இந்த காஞ்சிபுரம் பகுதியில் வீரகூச்சரா என்ற பல்லவ மன்னனை வென்று, அங்கு முதலாம் பிருத்தி என்ற மன்னனை வென்று சத்தியசேன என்ற மன்னரை ஆட்சி புரிய வைத்து, அதன் பிறகு இந்த வீரகோச்சரமாக சூட்டுநாக என்ற பெண்ணை, இந்த கர்நாடக பகுதியில் உள்ள பெண்ணை மணந்து தொண்டை மலத்தை கைப்பற்றி கடிகாச்சலம் என்னும் சோழினரை கைப்பற்றி அதன் பிறகு திரு காஞ்சிபுரத்தையும் பிடிக்கிறார். அப்படி பிடித்து இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்க திரும்ப ஒரு 550 இந்த பாலாற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது அகைன் இவங்க கையிலிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் சேனை மன்னர்கள் இதை சாத்தவனர்களுடைய துணை கொண்டு பெற்றி இருக்கும் பொழுது, அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இங்கு ஆதிசங்கரர் அவர்கள் கிமு 482 இந்த ஆதிசங்கர மட்டை நிறுவுகிறார். அதற்கு வரவேற்பு தந்து இவரை இந்த வாகட மன்னர் ராஜசேன என்பவர் ஆதிசங்கர் வரவேற்றுள்ளார். அதன் பிறகு இந்த வாகட மன்னனை 2ஆம் நந்திவர்மன் 30 BCயில் வென்று இங்கு திரும்ப காஞ்சிபுரத்தை கைப்பற்றி ஆள்கிறார். இவ்வாறு இவர்கள் கைப்பற்றிய பின்னர் இவர்கள் இந்த வாகட மன்னர்கள் வடக்கு நோக்கி சென்று ஒரிசா, பெங்கால் பகுதியில், பீகார் பகுதியில் தங்களுடைய ராஜ்யங்கள் பிற்பாடு நிறுவுகிறார்கள். அவர்களை அங்கு முஸ்லிம் மன்னர்கள் வெல்கிறார்கள். இவ்வாறு தான் இந்த சேனை மன்னர்கள் நகர்கிறது. எனவே இந்த காஞ்சிபுரத்தை இத்தகைய வரலாறு இருப்பதை யாரும் கூறவில்லை. இதை நம் சங்கர மடத்தில் பார்த்த பிறகு இதனுடைய வரலாறு தெரிந்ததினால் இந்த கிமு 400 இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய ஹிஸ்டரியை பார்த்து அதை அறிந்து கொண்டு எவ்வாறு இடையில் பல்லவர்கள், சேனை மன்னர்கள் திரும்ப பிற்கால ஆட்சியில் நடைபெற்றது, இடையில் பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள், அதை வரும் காணொலியில் காண்போம். எனவே இந்த காஞ்சிபுரம் என்பது பெரிய வரலாற்று சம்பவங்களை கொண்ட தொன்மையான நகரம் என்பதை கூறுகிறேன். தேங்க்யூ.